தேனி மாவட்டம் ஐஸ்வர்யா நகரில் குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பாக 5 ஆண்டுகள் ஆன நிலையில் பொங்கல் விழா கடந்த 3 ஆண்டுகளாக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தேனி அருகே உள்ள அரண்மனைப்புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஐஸ்வர்யா நகரில் குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பாக NKG கேட்டரிங் காலேஜ் வளாகத்தில் 5 ஆண்டுகள் ஆன நிலையில் பொங்கல் விழா கடந்த 3 ஆண்டுகளாக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிகழ்ச்சியில் முக்கியத்துவமாக காலை மகளிருக்கான கோலப் போட்டி ஆரம்பித்து ஐஸ்வர்யா நகரில் குடியிருப்போர் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக சமத்துவ பொங்கல் வைத்து சிறப்பாக வழிபட்டனர். வெற்றி பெற்ற சிறுவர், சிறுமிகள், பெண்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இதுகுறித்து தென்மண்டல செய்தியாளர் முத்துராஜ் இணைப்பில் இருக்கிறார். சொல்லுங்க முத்துராஜ். மேடம் வணக்கம் மேடம். இப்ப நம்ம தேனி மாவட்டம் கொடுலார்வெட்டி ரோட்டில் அமைந்துள்ள ஐஸ்வர்யா நகரில் குடியிருப்பு சங்கம் நலசங்கம் குடியிருப்பு சங்கத்தில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டுள்ளது. அதை கருத்தை நம்ம பதிவு பண்ணுவோம் மேடம். ஐயா, உங்க கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க. இன்னைக்கு கொடுலார்வெட்டியில என்ன நடக்குது, ஐஸ்வர்யா நகர்ல என்ன நடக்குது, அந்த கருத்தை பதிவு பண்ணுங்க. அரவணைப்பு ஊராட்சி ஐஸ்வர்யா நகர் குடியிருப்பு சங்கம் ஆரம்பித்து 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. சங்கத்தின் ஒற்றுமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் சமத்துவ பொங்கலை வைத்து விளையாட்டு போட்டிகளை வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் இன்று தைப்பொங்கல் முதல் நாளாக நாங்கள் பொங்கல் விட்டு இப்போ விளையாட்டு போட்டி ஆரம்பிக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். மேடம், அடுத்த கருத்தை பதிவு பண்ணுவோம் மேடம். அனைவருக்கும் வணக்கம். இது எங்களோட ஐஸ்வர்யா நகர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பாக நாங்க இதோட 3வது வருஷம் எங்க சமத்துவ பொங்கலை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். காலையில 5:30 to 7 o'clock கோல போட்டி நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப சமத்துவ பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அடுத்த கட்டமா சிறுவர்களுக்கான போட்டி, அப்புறம் பெண்களுக்கான போட்டி எல்லாமே அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம். சோ இது எங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட். ஒரு வருஷமும் இங்க இருக்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து இந்த பொங்கலை நாங்க செலிப்ரேட் பண்றோம் ஒன்னா. தேங்க்யூ சார். இப்ப பாத்தீங்கன்னா மேடம், நம்ம ஐஸ்வர்யா நகர்ல குடியிருப்பு நலசங்கம் சார்பாக தைப்பொங்கலை முன்னிட்டு அடுத்த சிறப்பு நிகழ்ச்சி என்னன்னு கேட்டோம் மேடம். இப்ப இங்க என்னென்ன பண்றாங்க அதை பத்தி கொஞ்சம் கருத்தை உங்க பேர் சொல்லிட்டு பதிவு பண்ணுங்க மேடம். என் பேர் செல்வமணி. மியூசிக் சார். சின்ன பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கான விளையாட்டு நடைபெற உள்ளது. அடுத்து பெரியவர்களுக்கான விளையாட்டு. அவ்வளவுதாங்க மேடம். இப்ப எத்தனை நாள் இங்க இது பண்றீங்க, அதை பத்தி பதிவு பண்ணுங்க மேடம். மேடம், எத்தனை நாள் இங்க விளையாட்டு போட்டிகள் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கணும், எத்தனை நாள் பண்றீங்க, அதை பத்தி கேட்பாரு. 2 நாளைக்கு விளையாட்டு போட்டி வச்சிருக்கோம். லாஸ்ட் உரியடி, ஆண்களுக்கான உரியடி. என் பெயர் ஆர் விஷ்ணு. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நாங்கள் இந்த ஐஸ்வர்யா நகரில் இங்கே 3 வருடமாக போட்டிகள் நடத்தி வருகிறோம். இது சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பெருமகிழ்ச்சி அளிக்கின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.